ரசிகர்கள், நான் சொல்லியிருந்தேன் உங்களை கண்டிப்பா பெருமைப்படுத்துற மாதிரி இனிமே நடந்துப்பேன்னு சொல்லி. அதுக்கான ஒரு ஆரம்பமாக தான் நான் இந்த படத்தை பார்க்குறேன். தக் லைஃப் வில் பி த பிகினிங். ஸோ தேங்க்யூ ஸோ மச். காலதாமதம் கொஞ்ச நாள் கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு, கவலைப்படாதீங்க. இனிமே காலதாமதம் இல்லாமல் நடக்கணும்னு பார்த்துக்கிறேன். எல்லாரும் கேட்பாங்க, உங்களுக்கு எப்படி சார் இவ்வளோ லாயலான ஃபேன்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லி. நான் சொல்லுவேன், என்னன்னா ஒரு 10 பேர் இருக்கிற ஒரு இடத்துல யாராவது ஒரு சில 2 பேர் நல்லவங்க இருப்பாங்க. அப்படி ஒரு சில நல்லவங்க இருக்கிறதுனால தான் இந்த உலகம் இன்னைக்கும் இயங்கிக்கிட்டு இருக்கு. அந்த மாதிரி அந்த ஒரு சில நல்லவங்க என் ரசிகராகவும் இருக்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைச்சது. அப்படிப்பட்ட ஒரு நல்ல உள்ளங்கள் எனக்கு ரசிகர்களாக கிடைச்சதுக்கு நான் இறைவனுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் தக் லைஃப் படத்தை பற்றி நான் பெருசாக பேச வேணான்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக படம் பேசும். ஜூன் 5 ரிலீஸ் ஆகுது. உங்கள் எல்லாருடைய சப்போர்ட்டும் அன்பும் ஆதரவும் இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும். எப்பவுமே சொல்லிட்டு திரையில மட்டும் நடிச்சிட்டு தரையில நடிக்காத ஒரு மனிதர். நீங்க என்ன பண்ணாலும் சரிண்ணா, இந்த சத்தம் இப்படி கேட்டுக்கிட்டே இருக்கும். அது காரணம் உங்களோட ஹானஸ்டி மட்டும்தான். அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. இப்படி ஒரு மாசான ஒரு மேடை. எங்களுக்கு ஒரு ஆசனை, நாங்க இவ்வளோ இத்தனாயிரம் பேர் சேர்ந்துருக்கோம். இனிமே இங்க நான் தான்ற டைலாக் நீங்க அங்க இருந்து சொல்லணும்னா அதை நாங்க இங்க இருந்து கேட்கணும். எங்களுக்காக கமல் சார், மணி சார், இனிமே இங்க நான் தான் ரங்கராய சக்திவேல்.